என் மனதிற்கினிய துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதம்? ஏன்பா நீங்க வேற கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உட்காந்து உங்களை தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கு. துலா ராசிக்காரங்க மட்டும் எனக்கு இன்னும் அது நடக்கலை இது நடக்கலை, மே மாதமே முடியல, அதுக்குள்ளேயே ஜூனை போட்டீங்க, ஜூன் மாதம் முடியல ஜூனை போட்டீங்க, ஜூலையை போட்டீங்க அப்படின்னு இந்த 0.1% நீங்கள் சரியில்லை பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னு உட்காந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. நம்புங்க, துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கரமான ஜாக்பாட் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ப முடியல, ஒரு 10 வருஷம் வாங்கின அப்படி 10 வருஷமாக வாங்கின அடி அப்படி, அதனால் நம்ப முடிய மாட்டேங்குது. உண்மைக்கே நல்லா இருக்கும்னு சொன்னால் கூட ஒரு டைட்டாக நல்லாவா இருக்கும், நம்பலாமா இல்லை உருட்டுறியா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நிஜமாவே துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். ஏன்னா இது வரைக்கும் ராசிநாதன் என்ன பண்ணாருன்னா உச்சமடைந்திருந்தார். என்னதான் ஒரு உச்சமடைந்தால் காலபுருஷனோட 12ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாரு, நல்லா இருந்தார், எல்லாம் ஓகே. மேஷம் அப்படின்ற வீட்டுக்குள் அடி எடுத்து வைத்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், தான் வீட்டை தானே பார்க்க கிரகம் அவ்வளோ அழகு. கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசின்னு சொன்னால் கூட கண்ணாடியில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் நம்ம அழகாக தெரியும்ல நம்மளுக்கு. அது எவ்வளோ ஒரு ஏகாந்தமாக இருக்கும், எவ்வளோ ஒரு அப்படியே நம்ம அதில் லயித்து போவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்ன்றது ரொம்ப வலிமை சேர்க்கும் அந்த வீட்டிற்கு.